ஹாய்! வெல்கம் டு ஆக்னி ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின். சம்டைம்ஸ் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் ட்ரை ஆனாலும் ஆக்னி ஆகும். வெயில் நாளில் ஆயிலி ஆனாலும் ஆக்னி வந்து ஆகும். ஸோ ஆக்னிக்கு வந்து ஒரு எண்ட்லெஸ்ன்னு சொல்லலாம். இதுவரையும் ஒரு 4-5 வருஷத்தில் 3 தடவை இந்த மாதிரி பயங்கரமாக ட்ரிகர் ஆகி ஃப்ளையர் ஆகிருக்கு. 2021 ஒரு தடவை பயங்கரமாக ஆச்சு. அதை வந்து டாக்டர்கிட்டலாம் போய் சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் ஆனால் செட் ஆகலை. 2023 சிக்கன் குனியா வந்தப்பையும் பயங்கரமாக வந்து ஃப்ளையர் ஆச்சு. அப்போ தான் வந்து நான் நிறையா இது யூஸ் பண்ணால் இது ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி நிறையா உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணேன். இப்போயும் என் முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்னால தான் வந்த ஆக்னி இது. நிறையா ஆக்னி வந்து ஃப்ளையர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆக்னி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் ஆன ஆக்னி. என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி ஆக்னிஸ் இருக்குது. மைல்டாக இருக்கிற ஆக்னியும் இருக்குது. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 5 வருஷமாக என்னோடய ஸ்கின்னுக்கு பர்டிகுலராக ஆக்னி இருக்கும்போது நான் இந்த செட்டாஃபிலோட ஜென்டில் கிளென்சர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகுது. நிறையா பேருக்கு ஒர்க் ஆகும். இஃப் யூ ஆர் ட்ரை ஆக்னி ப்ரோன் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் காம்பினேஷன் இந்த 3 ஸ்கின் டைப்புக்குமே இந்த செட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர் வந்து செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கு இது செட் ஆகாது. ஸோ ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு வந்து இருந்தீங்கன்னா செபமைட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா சிம்பிளோட ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆக்னிஸ் எல்லாம் நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி ஜென்டிலான கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். ஹார்ஷாக பிஹெச் இருக்கிற ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸை இன்னுமே நிறையா ட்ரைனஸ் ஆக்கி பிரேக் அவுட் வர வச்சு ட்ரிகர் பண்ணோம். ஸோ அதனால தான் கிளென்சர் யூஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது. டாக்டர்ஸாக இருந்தாலும் நான் மோஸ்ட்டாக நம்ம சேனலில் கிளென்சர்ஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு 60 செகண்ட் ஃபேஸை நல்லா ரப் பண்ணி நம்ம போர்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி மெதுவாக ஜென்டிலாக ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியாச்சு. எப்போயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கும் ஒரு பேசிக்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபேஸ் வாஷ் காலையில் நைட்டு கட்டாயம் ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சன்ஸ்க்ரீன் வந்து சன் இருக்கும்போது மட்டும் போடுங்க. அதாவது டே டைம் மட்டும் போடுங்க. நிறையா பேர் நைட்லேயும் போடலாமான்னு வேறு கேட்குறீங்க. நைட்டில் சன் இல்லாத டைம் எதுக்குங்க சன்ஸ்க்ரீன்? ஸோ சன் இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் போட்டால் போதும். இப்போதைக்கு நான் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் இதில் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நைட்டு நேரத்தில் எடுத்துருக்கணும். பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி 6 மணிக்கு எடுத்தேன். இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ 6 மணி நல்லா வெளிச்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது. ஃபேஸ் வாஷ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஆக்னி பயங்கரமாக ட்ரிகர் ஆகும்போது யூஸ் பண்ணுறது. இது மட்டும்தான் எனக்கு செட் ஆகும். உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் பிடிக்குதோ அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஆயில் ஃப்ரீ ஜெல் பேஸ்டு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் சூப்பராக செட் ஆகும். இப்போ நாங்கள் காட்டுறேன் இல்லையா, பென்சல் பெராக்சைடுன்னு சொல்கிற பென்சாக் ஏசி ஜெல் 2.5%. இதுதான் இப்போதைக்கு நான் இந்த ஒரு வாரத்தில் பயங்கரமாக ஃப்ளையர் ஆகிட்டு இருந்த ஆக்னியை கண்ட்ரோல் பண்ண உதவுன ஒரு மருந்து, ஆயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பென்சல் பெராக்சைடு நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கலாம். நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஹார்மோனல் ஆக்னிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயின்மெண்ட். இந்த பென்சல் பெராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலான்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஹார்மோனல் ஆக்னி கொச்சன்னு ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஆக்னி வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வருது, இது என்னன்னு தெரியாமல் ரொம்ப உங்களை மீறி கண்ட்ரோல் இல்லாமல் வருதுல்ல, அந்த ஆக்னிக்கு மட்டும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு இப்போ வந்தது அந்த மாதிரி ஆக்னி தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததும் அதே மாதிரி ஆக்னி தான். ஏன்னா வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா அது ரொம்ப நான் அதுக்குள்ளே டீப்பாக போயிடுவேன். அதை வந்து எனக்கு இந்த ஆக்னி மூலமாக தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேங்க எனக்கு தெரியப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கொடூரமாக ஆக்னி நிறையா ஃப்ளையர் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த பென்சல் பெராக்சைடு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது க்ரியேட் ஆகும். அது வந்து
போர்ஸில் இருக்கிற ரொம்ப கொடூரமாக இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ஃப்ளையர் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி பாக்டீரியாஸ் எல்லாம் கில் பண்ணுறதுக்கு இந்த பென்சைல் பெராக்சைடு ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆகுது. இந்த இன்ஃப்ளமேட்ரி ஆக்னி, ரெட் பம்ப்ஸ், பெயின்ஃபுல் பம்ப்ஸ், பாஸ்டியூல்ஸ், நூடல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஆக்னிக்கு இந்த பென்சைல் பெராக்சைடு ஒரு நல்ல ஒரு ஆயின்மெண்ட். கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷ் தான், பட் ஆனால் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு சால்சிலிக் ஆசிட் வந்து நான் நிறையா பேருக்கு சொல்லியிருப்பேன் ஆக்னி வரும்போது யூஸ் பண்ணுங்கன்னா, ஆனால் அது 2லேருந்து 3 மாதம் வரையும் டைம் எடுக்கும். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, என்னோடய முகம் ரொம்ப ஃப்ளையர் ஆகி ரொம்ப கன்றாவியாக ரெட்னஸோட ரொம்ப வலியோடு நான் பெயின்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் இந்த பென்சைல் பெராக்சைடு பிபிஓ சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஆயின்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக இருக்கிற குட்டி ஆக்னிக்கு இது தேவைப்படாது, கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன ஸ்கின் கேர் பண்ணாலும் நோ மேட்டர் வாட் இட் இஸ், ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்னா, நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும், ரொம்ப அதிகப்படியாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹார்மோன்ஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ தட் இஸ் கால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் மிக்ஸு. ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த தீபாவளி டைம் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன்னு. அது வந்து அந்த டைம் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன்னா, எனக்கு வந்து ஜாண்டிஸ் வந்திருந்தது. கூடவே ஒர்க் அவுட்டு, சரியாக தண்ணி குடிக்கல, வெயிட் லாஸ்ன்னு அதிலே இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறையா டாக்ஸின் ரிலீஸ் ஆகும். அந்த டாக்ஸின் ரிலீஸ் ஆகும்போது நம்ம வாட்டர் நிறையா இன்டேக் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வாட்டர் நம்ம இன்டேக் எடுக்காமல் நம்மளோட வெயிட் லாஸை வந்து நிறையா பண்ணிக்கிட்டே ப்ரோட்டீன் எல்லாம் எடுக்கும்போது சரியான அளவில் தண்ணி எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புல பல மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரிப்பும் வெளியில் போயிருந்தேன். ஸோ அதை எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி எனக்கு ஜாண்டிஸ் வந்தது. ஜாண்டிஸ் வந்து நான் பல அவஸ்தைப்பட்டேன், ரொம்ப உடம்பு வீக்கானேன். அப்போ வந்து நான் அந்த டைம் உங்களுக்கு யாருக்கும் நான் ஷேர் பண்ணலை, பட் ஒரு 20 days கிட்ட நான் ஒரு மாதிரி எந்த வீடியோஸும் நீங்கள் போடு. அதனால தான் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண பாருங்கள். ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அந்த ஆக்னி வந்து ரெட்டிஷாக பெயின்ஃபுல்லாக ஒரு மாதிரி கட்டியாக வர மாதிரி இருக்கும். பயங்கர சீக்கிரமாக வந்து ஃப்ளையர் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் நமக்கு இருக்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு. அந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்களா, தண்ணி குடிக்கலையா, இல்லை ஹார்மோன்ஸில் எதனா சேஞ்சஸாக, பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ என்ன ரீசன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் ஃப்ளையர் அப் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக ஹார்மோனல் ஆக்னியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்னிக்கு நீங்கள் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணுறதை விட இந்த பென்சைல் பெராக்சைடை வந்து ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணலாம். டாக்டர்ஸ் மோஸ்ட்டாக அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் இன்னும் நிறைய நம்ம சேனலில் வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ஃபங்கல் ஹார்மோனல் ஆக்னியை எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.